70-80 பேர் கூட இல்லை சாரே. அதிமுக கூட்டணிதான் ஒரே வழி. விஜய் நொறுக்கும் ஆலோசகர்கள். வரவிருக்கக்கூடிய 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து தாவேக தலைவர் விஜயை சில அரசியல் விமர்சகர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். விஜயிடம் நேரடியாகவும் அதே நேரத்தில் மறைமுகமாகவும் பிரஷர் போட்டு வருவதாக கூறப்படுகிறது. அனைத்து 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்துவதில் சிக்கல் இருக்கு. இதனால கட்சி பணிகளுக்கு சவால் ஏற்படக்கூடும் என்று அவர்கள் வற்புறுத்துகின்றனர். நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையே புதிய அரசியல் மோதல் உருவாகியிருக்கு. விஜயை கூட்டணிக்குள் இழுக்க எடப்பாடி தீவிரமாக முயன்றிருக்கிறாரு. ஆனால் தாவேக அதற்கு பிடி கொடுக்காமல் தொடர்ந்து விலகி சென்றபடி இருக்கிறது. வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து தாவேக தலைவர் விஜயை சில அரசியல் விமர்சகர்கள் வற்புறுத்திட்டு இருக்கிறாங்க. தற்போது தாவேகவிடம் சுமார் 70 முதல் 80 வலுவான வேட்பாளர்கள் மட்டுமே இருப்பதாகவும் பல தொகுதிகளில் இன்னும் தகுதியான அல்லது அனுபவமிக்க நபர்கள் இல்லை என்றும் இந்த அரசியல் ஆலோசகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். போதுமான தரமான வேட்பாளர்கள் இல்லாமல் முழு மாநில பிரச்சாரத்தை மேற்கொள்வது கட்சிக்கு பாதகமாக அமையலாம் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். தாவேக போன்ற புதிய கட்சிக்கு வலுவான களப்பணி, பிரபலமான முகங்கள் மற்றும் ஒவ்வொரு தொகுதியிலும் அனுபவமிக்க அமைப்பாளர்கள் தேவை. இவை இல்லாமல் கட்சி தனது வளர்ந்து வரும் பிரபலத்தை வாக்குகளாக மாற்ற முடியாமல் தடுமாறலாம் என்று அஞ்சப்படுகிறது. அதிமுக மற்றும் பாஜக போன்ற நிறுவப்பட்ட கட்சிகளோட கூட்டணி அமைப்பது தாவேகவிற்கு ஒரு பரந்த ஆதரவு அமைப்பிற்கு உடனடியாக வழிவகுக்கும் என்று சில ஆய்வாளர்கள் வாதிடுகின்றனர். இத்தகைய கூட்டணி ஒரு புதிய கட்சி, பல ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் கிரவுண்ட் வேலை, பூத் லெவல் ஊழியர்கள் மற்றும் தேர்தல் வியூகங்களை வழங்கும் என்று அவர்கள் கூறுகின்றனர். இது தாவேக பிரச்சாரத்தில் அதிக கவனம் செலுத்த உதவும் என்று அவர்கள் நம்புகின்றனர். இருப்பினும் இந்த ஆலோசனைகள் அரசியல் வட்டாரங்கள் விவாதத்தையுமே ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுகவுடன் நின்றால் 80 சீட்டு வரை கிடைக்கும், உங்களிடம் அதற்கான வேட்பாளர்கள் இருப்பார்கள், துணை முதல்வர் பதவியும் கிடைக்கும், என்ன நினைக்கிறீர்கள் என்று விஜயிடம் அரசியல் ஆலோசகர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பேச தொடங்கியிருக்காங்களாம். ஆனால் தாவேக கட்சியோட உள்வட்டார தகவல்களோட படி அதிமுகவுடன் தொடர்ச்சியான அணுகுமுறைகள், பேச்சுவார்த்தைகள் இருந்த போதிலும் அதிமுகவுடனோ இல்ல பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடனோ கூட்டணி வைக்க போவதில்லை அப்படின்னு விஜய் உறுதியாக தெரிவிச்சிருக்கிறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைவது தன்னுடைய நீண்ட கால அரசியல் எதிர்காலத்தை பாதிக்கும் என்று விஜய் நம்புவதாக கூறப்படுகிறது. சிறுபான்மை சமூகத்தினரின் ஆதரவை இழக்க நேரிடும் என்று அவர் கவலைப்படுவதாக தமிழக வெற்றி கழகத்தின் வட்டாரங்கள் ஒருபுறம் தெரிவிக்கின்றன. தற்போது விஜயை மாற்றத்தின் அடையாளமாக பார்க்கும் இளம் வாக்காளர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய அரசியல் கட்சிகளோட அவர் கைகோர்த்தால் இளைஞர்கள் தங்களுடைய ஆதரவை திரும்ப பெறலாம் என்றும் விஜய் கருதுகிறார் என்று கூறப்படுகிறது.